சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த 7 நாட்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்தாலே போதும். 48 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருந்த பலன் கட்டாயம் கிடைக்கும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/10/2025, அதாவது இன்று முதல் 28/10/2025 வரைக்கும் மகா கந்த சஷ்டி விரதம் நமக்கு இருக்கின்றது. இந்த 7 நாட்கள், ஒரு சிலர் கேட்கலாம் 6 நாட்கள் தானே சூரசம்ஹாரத்தோட இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பூர்த்தி ஆகின்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். மறுநாள் நம்ம முருகனுக்கு திருக்கல்யாணம் நிறைவு பெற்ற பிறகே இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு இந்த 7 நாட்கள் நம்மளால கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாது. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும். ஒரு சிலர் அசைவம் சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும். இப்பேற்பட்டவர்களும் தாராளமாக இந்த 7 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும். கண்டிப்பாக அந்த முருகனின் பரிபூர்ண அருளும் உங்கள் வேண்டுதலும் 100% நிறைவேறும். இன்று மாலை 7:40 வரைக்குமே கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இதை நீங்கள் தொடங்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சி இருக்க முடியாதவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஒன்றை செய்து அவர்களும் பலன் பெறட்டும். இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். திருமணம் நடைபெற, திருமண தடைகள் நீங்க, குழந்தை பேறு கிடைக்க, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க, உங்களோட பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட, இப்படி அனைத்து விஷயங்களையும் கேட்டதை கொடுக்கும் கந்த கடவுள். இன்று நீங்கள் குளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை அறைக்கு போங்க. உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி, அது மொத்தம் 6 தீபமாக வர வேண்டும். அதாவது உங்கள் பூஜை அறையில் 3 தீபம் ஏற்றுறீங்க, 5 தீபம் ஏற்றுறீர்கள் அப்படின்னா 5 தீபம் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு, புதிதாக ஒரு அகல் விளக்கு எடுத்து சேர்த்து கொள்ளுங்கள். இல்லை எங்கள் பூஜை அறையில் நாங்கள் 3 தீபம் தான் ஏற்றுவோம் அப்படின்னா 3 அகல் விளக்கு சேர்த்து கொள்ளுங்கள். மொத்த எண்ணிக்கை 6 தீபமாக இருக்க வேண்டும். இந்த 6ல் ஒரே ஒரு நெய் தீபம் இருப்பது ரொம்பவே சிறப்பு. ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயம் முருகன் படம் அல்லது சிலை இருக்கும். முருகன் படம் வைத்திருப்பவர்கள் முருகன் படத்தை நல்லா தொடச்சி அதில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. முருகன் சிலை வைத்திருப்பவர்கள் இந்த 6 நாட்களும் உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செய்யுங்க. அதாவது பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம் அப்படின்னு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செய்யுங்க. இல்லைங்க இத்தனையும் செய்யணுமா, ஏதாவது ஒரு அபிஷேகம் செய்தால் போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் மஞ்சள் அபிஷேகம் கூட போதுமானது தான். இப்போ சுவாமி படத்தை ரெடி பண்ணிக்கிட்டீங்க. சுவாமி படத்திற்கு உங்களால் முடிந்த பூக்களால் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றி முடித்த பிறகு நல்ல வாசனை மிகுந்த பத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்த பிறகு உங்ககிட்ட கந்த சஷ்டி கவசம் புத்தகம் இருந்தால் அந்த புத்தகத்தை படிக்கலாம். அல்லது ஒரு 108 முறை ஒரு பேப்பரில் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு நீங்கள் அதை 108 முறை முருகன் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இதை 108 முறை நீங்கள் சொன்னாலே போதும். கண்டிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். 28/10/2025 நம்ம கந்த சஷ்டி விரதம் இருந்த இறுதி நாளன்று முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று சூரசம்ஹாரம் நடைபெறும் கோவில்களில் பார்த்தீங்கன்னா மறுநாள் கண்டிப்பாக திருக்கல்யாணம் அப்படின்னும் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தில் பங்கேற்று வழிபாடு செய்யுங்க. இவ்வளவுதான், இது எளிய விஷயம்தான். இதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும். உங்களுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் இருந்த பலன் முழுமையாக கிடைக்கும். நம்ம முதலே சொல்லியிருந்தது தான், பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வரும்போது அவங்க என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அந்த 108 சரவண பவனை நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை 108 முறை மனதார உச்சரித்தாலே போதும். தீபம் எதுவுமே தேவையில்லை. குளித்து முடித்த பிறகு இதை 108 முறை உச்சரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகனின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும்.
ஒரு சில பெண்கள் கேட்கலாம், எங்க வீட்ல நாங்க அசைவம் சமைச்சு தான் ஆவணும். எங்க வீட்ல மற்றவர்கள் எல்லாம் அசைவம் சாப்பிட தான் செய்வார்கள். நாங்க என்ன பண்ணுவது? உங்களாலும் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க அசைவம் சாப்பிடாமல் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இல்ல நாங்களும் சாப்பிட்டு தாங்க ஆவணும், ஒரு கட்டாயத்துல இருக்கோம் அப்படிங்கிறப்ப, நீங்க காலையில குளித்து முடித்த பிறகு இந்த வழிபாடை முடிச்சிருங்க. பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்களும் 108 தடவை இத சொல்லிருங்க. சொல்லி முடித்த பிறகு நீங்க அசைவம்லாம் எடுத்துக்கோங்க. மறுநாள் தான் நம்ம காலையில தான் இந்த வழிபாட செய்ய போறோம். அதனால அசைவம் சாப்பிட்டு மறுநாளும் குளித்து முடித்த பிறகு அசைவம் சாப்பிடுற அன்னைக்கு மட்டும் மறுநாள் தலைக்கு குளித்துவிட்டு உங்க பூஜையை தொடங்குங்கள். நீங்க இந்த சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் சொல்லலாம். இது ஒரு எளிய விஷயம் தான். எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயம் தான். நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா மறு வருஷம் கந்த சஷ்டி விரதத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறியிருக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். இத தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இத பார்த்து ஒரு 2 பேராவது இந்த வழிபாடை செய்து அவர்களோட வாழ்க்கையில் நல்லது நடந்தா, அந்த புண்ணிய பலன் உங்களுக்கே சேரட்டும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.